SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நம்ம சேனல்ல குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியோட நிறைய பலன்கள் பார்த்தோங்க. இப்போ அதே வரிசையில தமிழ் புத்தாண்டுடைய பலன்கள் பத்தி பார்க்க போறோம். இவங்க சொன்னா பலன் ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம நேயர்கள் விருப்பப்பட்டதுனால மறுபடியும் அவங்க கிட்ட பலன்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். யாரு அப்படின்னா டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் சார். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா, நமஸ்காரம். தமிழ் புத்தாண்டில் வந்து கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் சார்? கும்பராசி நண்பர்களுக்கு விஸ்வாவசு ஆண்டு ஒரு கேரக்டரை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சித்ரா தேவி பிரியா, இந்த கேரக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓஹோன்னானா அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி ராகு வந்து உட்காந்தா நமக்குள்ளே நிஜமாக டேலண்ட் இருக்கோ இல்லையோ இருக்கிற மாதிரி ஒரு பாவனையை உண்டாக்கிடும். சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, நம்மளை வந்து நிறைய பேர் கலாய்ப்பாங்க. இப்படிலாம் வந்து பாடி ஏம்மா இப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது மேலே கரெக்டாக குரு மாறுறார். இந்த 2 மாதம் அவங்களை வந்து பயங்கரமாக கலாய்ப்பாங்க. 2 மாதம் கலாய்க்கிறது ராகு மாறாது, அதனால் பெருசாக ஒன்றும் நடக்காது. ஆனால் குரு மாறுறதுனால சித்ராதேவி பிரியா உண்மையான சித்ராவாக மாற போகிறாங்க. ஓகே. கேஎஸ் சித்ரான்னு ஒரு பாடகர் இருக்காங்க பார்த்தீங்களா, அருமையான வாய்ஸ், கடவுள் கொடுத்த பிரசாதம் அவங்களுக்கு. எப்படி எஸ்பிபியோ அந்த மாதிரி கேஎஸ் சித்ராக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ஸ். நிறைய பேர் ரசிகைகள் இருக்காங்க, எங்களோட எங்கள் அம்மா வரைக்கும் அந்த பெரிய ரசிகை. சித்ராதேவி பிரியாவாக இருந்து பல கும்பராசி நண்பர்கள் கேஎஸ் சித்ராவாக மாற போகிறாங்கிறது தான் உண்மை. ஏன்னா இந்த பேர்லாம் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, கண்டிப்பாக இதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு நம்ம பண்ண போகிறோம். அதனால் கண்டிப்பாக யாருக்கும் பங்கம் ஏற்படாது. இன்ஃபேக்ட் அத்தனை பேருக்குமே கும்பராசி நண்பர்களுக்கு செம டைம். நான் சொல்லும் பொழுது எல்லாத்துலேயுமே இது நல்லது நடக்கும், இது யாருக்கு நடக்கும்னு கேட்டுட்டு இருக்கும் பொழுது கும்பத்தை எல்லா இடத்துலையும் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இருக்கிறதுலையே அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் கும்பம் தான். ஏன்னா ராகு வந்து உட்காந்துருக்கக்கூடிய இடம் கும்பத்தில், குரு பார்வை நேரடியாக உட்காந்துருக்கு. அதனால் வளர்ச்சி வந்து உங்களுக்கு இமாலய சாதனை புரியக்கூடிய அளவுக்கு டைம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். 2வது லாபஸ்தானம் 11ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை. வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? அதே மாதிரி கும்பத்துக்கு டைரெக்டாக பஞ்சமஸ்தானத்தில் குரு உட்காந்து உங்களுடைய லக்னம் அல்லது ராசியே பார்க்கறதுனால உங்களுக்கு லிஃப்ட் கிடைக்கும். இது வரைக்கும் உங்களை கொஞ்சம் கூட மதிக்காத சின்ன பசங்க கூட உங்களை மதிப்பாங்க. அந்த அளவுக்கு செம்ம டைம். சனி மாறுறது 2ஆம் இடம், குடும்பஸ்தானத்துக்கு சனி. ஜென்ம சனியிலேருந்து கும்பம் வெளியே போயிடுத்துங்கிறதே பெரிய சந்தோஷமான விஷயம். ஃபஸ்ட்டு அதுக்கே நம்மலாம் கைதட்டோம். பெரிய பிரச்சனை ஓந்துச்சு, அப்பா கடவுளே எப்படியோ என் கழுத்தை விட்டு அவன் கழுத்தை பிடிச்சிக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி. சனி 2ஆம் இடத்துக்கு போயிட்டான் அப்படின்னா நல்ல காசு பணம் வரும், பிச்சு வரும். ஆனால் பணம் ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 வரும் அப்படிங்கிற நிலமையில் இன்றைக்கி உங்களுக்கு 100 ரூபாய், நாளைக்கு ஒரு 1000 ரூபா, நாளானிக்கு ஒரு 800 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி பிச்சு பணம் வரும். ஆனால் பணம் வரும். ஆனால் அடுத்த 2 மாதத்துக்கு கெட்டி மேளம்னு சொன்ன உடனே எப்படி சத்தம் டமன்னு அடிக்கணுமோ அந்த மாதிரி 2 மாதத்துக்கு உங்கள் வீடு கலமாக இருக்கும். நல்லா இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை. ஏன்னா சனி ராகு சுக்கிரன் புதன்லாம் சேரும் பொழுது வீடு அவ்வளோ சஞ்சலமாக இருக்கும், அவ்வளோ பிரச்சனையாக இருக்கும். எவ்வளோ பணம் வந்தாலும் பத்தாது. சனி ராகு சேர்ந்துன்னா அது முழுக்க தண்ட செலவு அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம். தெரியும் இது தேவையில்லைன்னு, ஆனாலும் பண்ணணும். சில டைம் அவசரத்துக்காக பணம் செலவு பண்ணுறது. எப்படி அவசரத்துக்காக பணம், எனக்கு 4 மணி 6 மணிக்கு தான் நடக்கும்னு சொன்னால் முடியாது, எனக்கு 3 மணிக்கே வேணும், இந்தா பணம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வேலையெல்லாம் வந்து ஃபுல்லாக கும்பத்துக்கு வந்து நடக்கக்கூடிய அம்சங்கள் ஏற்படுறது. அதே மாதிரி மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நிறைய பேர் ஊர் மாறுவீங்க, குடும்பம் மாறும், இடம் மாறும், வேறு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறது. நிறைய பேர் மறுமணம் நடக்கும். நிறைய பேர் வந்து 28 வயசு 29 வயசுக்குள்ளே டிவோர்ஸ் ஆகிடுது. செகண்ட் ஃபேமிலி அமையுமா சார், ஏதாவது தேர்வுமா சார் நிறைய பேர் கேட்குறாங்க. எப்போல்லாம் இந்த ராகு ராசி லக்னத்துக்கு வந்து குரு பார்வை விழுகுதோ அப்போ தான் நடக்கும். அப்போ இந்த கும்பராசி நண்பர்களுக்கு அடுத்த 1 வருஷத்தில் கண்டிப்பாக மறுமணம் நடக்கும். லவ் மேரேஜாக இருக்கும், இல்லைன்னா சின்னதாக ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இல்லை ஒரே கோத்திரம், இந்த மாதிரி விசித்திரமான காம்பினேஷனில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலிமா உங்கள் லைஃபு மாறும். ஸோ பேசிக்கலாக கும்பராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக செம்மையாக இருக்குது. இந்த விஸ்வாவசு ஆண்டில் நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா கண்டிப்பாக ஒரு முறையாக கும்பகோணம் போங்க, சாரங்கபாணி திருக்கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வருவது செம்ம மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப அதிகமாக பிரச்சனையாக இருக்குது, கண்ட்ரோலபிள் லெவல்லையே இல்லை அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் பிரத்யங்கராதேவி வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும்.
ஸோ எல்லா விஷயத்துலையுமே கும்பராசி ஆரம்பித்தா போதும் அது ஜெயிச்சிடும். முயற்சி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம வந்து தேவைக்கு அதிகமாக பண்ணுறோமோன்னு தோணும், ஆனால் உங்களுக்கு அது வேலை செய்யும். நீங்கள் பண்ணால் தான் அது ஜெயிக்கும். டைம் வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. நீங்கள் நினச்சா முடிஞ்சிடும். குழந்தை பிராப்தத்துலேருந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து. கும்பராசியில் பிறந்த பல பேர் ஹாலிடேலாம் போவாங்கம்மா, துபாய்க்கு ஹாலிடே போவாங்க. அடுத்த வருஷம் இந்த வீடியோ போடுங்க, கீழே கமெண்ட்டில் எத்தனை பேர் துபாய்க்கு போனேன்னு போடுவாங்க. கண்டிப்பாக அரபு நாடுகளுக்கு நிறைய பேர் போவாங்க. இப்போ என்ன, நான் வந்து எந்த கன்சல்டன்சிலையும் இல்லை, நான் எந்த ஒரு ட்ராவல் கம்பெனிக்கே நான் வந்து ஃப்ரான்ச்சைஸியோ ஆங்கரோ கிடையாது. ஆனால் ராகு கனெக்ட் ஆகும்பொழுது கண்டிப்பாக ஹாலிடேஸ் போவீங்க. லைஃப் அப்படியே மாற்றும். சூப்பரான டைம் பீரியடில் நீங்கள் இருக்கீங்க. ஒன்று தான், சாரங்கபாணியை மனசார வணங்கணும். வணங்கினீங்கன்னா உங்கள் லைஃப் மட்டும் கிடையாது, உங்கள் கூட இருக்கிறவங்க லைஃப்பும் மாறும். நல்லா இருப்பீங்க. ஸோ சந்தோஷம்னு சொன்னால் 80, பொருளாதார ஏற்றம் 95, சந்தோஷத்தின் உச்சத்தில் இருப்பீர்கள். நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் வீட்டில் அத்தனை பேரும் இந்த விஸ்வாவசு ஆண்டில் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள், அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்குங்க. ரொம்ப முக்கியமாக சாரங்கபாணியை போய் பார்த்துட்டு வாங்க, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சூப்பர். அதாவது வந்து இத்தனை ராசிகளில் வந்து கும்பராசிக்கு ஒரு அபரிவிதமான வளர்ச்சி, சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். இந்த தமிழ் புத்தாண்டுடைய பொது பலன்கள் எப்படி சார் இருக்கும்? அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா அதுக்கு ஒரு பேர் அப்படின்னு ஒன்று இருக்கும். விஸ்வாவசு அப்படின்னு சொல்லுவோம். விஸ்வா அப்படின்னு சொன்னால் செவ்வாய் அப்படிங்கக்கூடிய அர்த்தம் வரும். விஸ்வம் அப்படின்னா செவ்வாய், வசு அப்படின்னா லைட் அப்படின்னு அர்த்தம் வரும். பேசிக்கலாம். விஸ்வாவசு அப்படின்னு சொன்னால் முழுக்க செவ்வாயுடைய கட்டுப்பாட்டில், செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் தான் இந்த 13ஆம் தேதி ஏப்ரல் 2025 காலை 3:25 இந்த விஸ்வாவசு ஆண்டு பிறக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப லக்னத்தில் பிறக்குது. செவ்வாயுடைய பவர், செவ்வாயுடைய பார்வையில் தான் ராசி லக்னம் ரெண்டுமே மாட்டின்னு இருக்கு. இந்த ஐடென்டிக்கலாக நம்ம பார்த்தா கூட இது ரெண்டுத்துக்கும் தெர் இஸ் எ கனெக்ஷன்னு சொல்லலாம். விஸ்வாவசுன்னு வைக்கக்கூடிய பேருக்கும் கரெக்டாக ராசி லக்னமோ செவ்வாயுடைய பார்வையில் வர்றதுனால பொதுவாகவே இந்த ஆண்டு நம்ம சூப்பர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராஜாவாக சூரியன் வருகிறார், சேனாதிபதி மணி நிறைய இருக்குது, சஸ்யாதிபதின்னு சொல்லி பைஃபர்கேஷன் சொன்னலாம். அதில் 2 முக்கியமான போஸ்டிங் போர்ட்ஃபோலியோ சூரியனை எடுத்துட்டு இருக்கு. அப்போ சூரியன் ராஜாவாக வரும் பொழுது சூரியன் வந்து நல்ல கிரகம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னன்னா அரசியலில் பெரிய மாற்றங்கள், அரசியலில் டிரான்ஸ்ஃபர், அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கண்டங்கள், இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் சூரியன் ஒரு ஆட்டத்தை காமிப்பார். 2வது ஆட்டம் திருடர்களுடைய பயம், சோரா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த திருடர்களுடைய பயம் வந்து ரொம்ப அதிகமாக இந்த ஆண்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.